வெல்கம் டு ராஜி ஆச்சி சமையல். இன்னைக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான சைட் டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். என்னென்னா அவரைக்காய் பொரியல். இது நிறைய மருத்துவ குணம் இருக்குங்க. வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றுன்னு சொல்லுவாங்க. ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்குலாம் கூட இது சமைச்சு கொடுத்தோம்னா அந்த புண்ணு சீக்கிரமாக ஆறிடும்னு சொல்லுவாங்க. இதை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு வந்து ஒரு 1/2 கிலோ போல் அவரைக்காயை வாங்கி நான் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நைஸாக கட் பண்ணி வச்சுட்டேங்க. இப்போ தாளிப்பு போட்டுடுவோம். தாளிப்புக்கு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெயை விட்டு கடுகு, சீரகம், உளுந்து, 2 காஞ்ச மிளகாய், ஒரு 4 பல்லு போல் பூண்டை இடித்து போடுங்க. இதை வதக்கும் போதே பயங்கர வாசனையாக இருக்குங்க. சூப்பராக இருக்கும். இதை வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கோம்ல அவரைக்காய், அதையும் போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா பரட்டி விடுங்க. நல்லா அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் வதக்கணுங்க. தண்ணியெல்லாம் நிறையா ஊற்றியெல்லாம் நான் வதக்கலைங்க. இதுலேயே கொஞ்சம் எண்ணெயில் ஃபஸ்ட்டு வதக்கிடுவோம். வேகாத பட்சத்தில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிப்போம். ஃபஸ்ட்டு இதை வதக்கிடுவோம். வதக்கிட்டு கொஞ்சம் மூடி வச்சு கூட வதக்கணும்னா வதக்கிக்கலாம். இப்போ வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க. எல்லா அவரைக்காய்க்கும் கலர்ற மாதிரி நல்லா படுற மாதிரி கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருவாங்க. ஒரு 5 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது இந்த ஆவியிலேயே நல்லா இந்த எண்ணெய் இதில் இப்போ மூடி வச்சு 5 நிமிஷம் ஆகிட்டுங்க. திறந்து பார்த்தா பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு வெந்திருக்குங்க. இது வந்து நான் தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றலைங்க, முன்னாடி ஆவியிலே வெந்ததுங்க. இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிப்போம். எனக்கு இன்னமும் கொஞ்சமாக வேகணும் போல் இருக்குது. அதனால் கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சுட்டு திரும்ப நல்லா கிளறி விட்டு மூடி வச்சுருவோங்க. இப்போ மூடி வச்சு 2 நிமிஷம் போல் ஆகிட்டுங்க. நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை பொடி சேர்த்துலாங்க. நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணல, கருவேப்பிலை பொடி தான் சேர்க்குறேன். இது எப்படின்றது நான் சொல்கிறேன். இதுலேயே நான் காரம்லாம் சேர்த்துருக்கேன் கருவேப்பிலையிலே, அதனால் இதை சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கிளறி விட்டுடுங்க. கிளறி விட்டுட்டு ஒரு 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 நிமிஷம் போல் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விடுங்க. விட்டு கிளறி விட்டு அவ்வளோதாங்க, இறக்கிடலாம். டேஸ்டியான ஹெல்த்தியான அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. பசங்களுக்கும் கொடுத்து பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இதை சாதத்தில் கூட நம்ம பிசைஞ்சு சாப்பிட்லாம். ஈவன் பொரியலாக இல்லாமல் சாதத்தில் கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். நல்லா இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.